அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எக்ஸ்சேஞ்சுன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபேவரபிள் எக்ஸ்சேஞ்சுன்னு என்னென்னு பார்க்க போகிறோம். அப்புறம் அன்ஃபேவரபிள் எக்ஸ்சேஞ்சுன்னு என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே பார்த்தோம், கிங்குக்கு விலை மதிப்பட்டது, கிங்குக்கு பாயிண்ட் இல்லை, குயினுக்கு 9 பாயிண்ட், ரூக்குக்கு 5 பாயிண்ட், பிஷப்புக்கு 3 பாயிண்ட், நைட்டுக்கு 3 பாயிண்ட், பானுக்கு 1 பாயிண்ட், குயினுக்கு 9 பாயிண்ட், ரூக்குக்கு 5 பாயிண்ட், பிஷப்புக்கு 3 பாயிண்ட், நைட்டுக்கு 3 பாயிண்ட், பானுக்கு 1 பாயிண்ட். இப்போ எக்ஸ்சேஞ்சுன்னு என்னென்னா, குயினை கொடுத்துட்டு குயினை வாங்குறது. இப்போ இந்த குயினால் குயினை கேப்சர் பண்ணுறோம், அவங்க கிங்கால் குயினை கேப்சர் பண்ணுறாங்க. இது எக்ஸ்சேஞ்ச். இப்போ நம்ம ஒயிட் டு ப்ளே, இந்த ஒயிட் கலர் பிஷப் வச்சு இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணுறோம், அவங்க பானை வச்சு கேப்சர் பண்ணுறாங்க. இது என்னது, எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் 3 சாக்லேட் கொடுக்குறீங்க, உங்கள் ஆப்போனண்ட் 3 சாக்லேட் கொடுக்குறாரு, இது எக்ஸ்சேஞ்ச். இப்போ ஃபேவரபிள் எக்ஸ்சேஞ்சுன்னா என்னென்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட ரூக் இருக்குது, ரூக் எடுத்துன்னு போயிட்டு ரூக்கால் குயினை கேப்சர் பண்ணுறீங்க. ரூக்குக்கு எத்தனை பாயிண்ட்டு, 5 பாயிண்ட், குயினுக்கு எத்தனை பாயிண்ட்டு, 9 பாயிண்ட். அப்போ குயின் பெருசா ரூக்கு பெருசா அப்படின்னாக்கா, ரூக்கை விட குயின் பெருசு. அப்போ நம்ம ரூக்கை கொடுத்துட்டு ரூக்கால் குயினை கேப்சர் பண்ணுறோம், அவங்க கிங்கால் ரூக்கை கேப்சர் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு 5 பாயிண்ட் போச்சு, அவங்களுக்கு எத்தனை பாயிண்ட் போச்சு, 9 பாயிண்ட். நம்ம 5 சாக்லேட் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து 9 சாக்லேட் வாங்கணும். இது ஃபேவரபிள் எக்ஸ்சேஞ்ச். 9 சாக்லேட் வாங்கிட்டோம், இது ஃபேவரபிள் எக்ஸ்சேஞ்ச். இப்போ அன்ஃபேவரபிள் எக்ஸ்சேஞ்ச்னால், இப்போ இந்த ரூக்கால் இந்த பானை கேப்சர் பண்ணலாம். பான் வேணால் நம்ம ஒரு பிஷப் வச்சுக்குவோம். இந்த ரூக்கால் இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணலாம். இப்போ ரூக்குக்கு எத்தனை பாயிண்ட்டு, 5 பாயிண்ட், பிஷப்புக்கு எத்தனை பாயிண்ட்டு, 3 பாயிண்ட். ரூக்குக்கு 5 சாக்லேட்டு, பிஷப்புக்கு 3 சாக்லேட். இப்போ பிளாக் என்ன பண்ணுறாங்க, இந்த ரூக்கால் இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த ரூக்கை வச்சு இந்த ரூக்கை கேப்சர் பண்ணுறோம். இப்போ பிளாக்குக்கு கேட்டிங்கன்னா இது அன்ஃபேவரபிள் எக்ஸ்சேஞ்ச். அவங்க 5 சாக்லேட் கொடுத்துட்டு 3 சாக்லேட் வாங்கினாங்க. இப்போ கம்மியான பாயிண்ட்டும் சேம் பாயிண்ட் போகலாம், ரூக்குக்கு ரூக்கு போகலாம், நைட்டுக்கு நைட்டு போகலாம், பிஷப்புக்கு பிஷப் போகலாம். ரூக்கை கொடுத்துட்டு 5 பான் வாங்கலாம். இதெல்லாம் என்னது, ஃபேவரபிள். இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச். ஃபேவரபிள் எக்ஸ்சேஞ்சுனால் கம்மியான பாயிண்ட் கொடுத்து ஆப்போனண்ட் வந்து அதிகமான பாயிண்ட்டை வாங்குறது. இப்போ ரூக்குக்கு குயினை வாங்குறது, நைட்டுக்கு ரூக்கை வாங்குறது, இதெல்லாம் என்னது, ஃபேவரபிள் எக்ஸ்சேஞ்ச். அன்ஃபேவரபிள் எக்ஸ்சேஞ்ச்னால் நமக்கு அதிகமான பாயிண்ட் போய் ஆப்போனண்ட்டுக்கு கம்மியான பாயிண்ட் போச்சுன்னா அன்ஃபேவரபிள் எக்ஸ்சேஞ்ச். இப்போ நம்ம எப்போயுமே என்ன பண்ணோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ரூக்குக்கு ரூக்கை கொடுக்கலாம், நைட்டுக்கு நைட்டை கொடுக்கலாம், பிஷப் கொடுத்துட்டு 3 பான் வாங்கலாம். இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச். ஃபேவரபிள் எக்ஸ்சேஞ்சுனால் கம்மியான பாயிண்ட்டு கொடுத்துட்டு அதிகமான பாயிண்ட் வாங்குறது ஃபேவரபிள் எக்ஸ்சேஞ்ச். இது பண்ணலாம். அன்ஃபேவரபிளாக நம்ம பண்ணக்கூடாது, சரிங்களா. இந்த வீடியோவில் எக்ஸ்சேஞ்சுனால் என்னென்னு பார்த்தோம். சேம் பாயிண்ட் பொறுத்து எக்ஸ்சேஞ்ச். கம்மியான பாயிண்ட் கொடுத்துட்டு அதிகமான பாயிண்ட் வாங்கினா ஃபேவரபிள் எக்ஸ்சேஞ்ச். அன்ஃபேவரபிள் எக்ஸ்சேஞ்சுனால் நம்ம அதிகமான பாயிண்ட் கொடுத்து அதிகமான காசை கொடுத்துட்டு கம்மியான பொருள் வாங்கக்கூடாது. இது அன்ஃபேவரபிள் எக்ஸ்சேஞ்ச். நன்றி, வணக்கம்.